மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கையதே கிரிம் யத்குருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். பகவான் உத்தவ கீதையில் ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம் முடித்து சத்சங்கத்தை பற்றி சொன்னார். அந்த சத்சங்கம் யாரு கூட அப்படின்னு சொல்லும்போது சத்புருஷர்களுடன் அப்படிங்கிறதுக்காக சத்புருஷர்களின் லட்சணம் என்னன்னு உத்தவ கீதையில் உத்தவர் கேட்டார். அதுக்கு பதில் சொல்வதற்காக ஒரு 30 பண்புகளை சொல்லி இந்த பண்புகள் உடையவர்கள் தான் சத்புருஷர்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். எத்தனையோ பண்புகள் பார்த்துருக்கோம், நம்ம கீதையிலையும் பார்த்துருக்கோம். கீதையில் பார்த்தீங்கன்னா 13ஆம் அத்தியாயத்தில் 20 பண்புகள் வருது. அப்புறம் தெய்வ அசுர சம்பத்தில் வருது. நிறைய குணங்கள் பண்புகள்லாம் வருது. இங்கே ஒரு குறிப்பாக ஒரு 30 பண்புகளை சொல்லி இந்த பண்புகள் உள்ளவர்கள் சத்புருஷர்கள்னு சொன்னார். இதெல்லாம் நிறையா தடவை கேட்ட விஷயங்கள் தான். சில பேருக்கு புதுசாக இருக்கும், சில பேருக்கு நிறையா கேட்டதாக இருக்கும். கேட்டதாக இருந்தாலும் நம்மளுக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறது நல்லதுங்கிறதுனால சுருக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் இப்போ நம்ம 7 பண்புகள் இதற்கு முன்னாடி பார்த்தோம். கிருபா, கருணை, முதல்ல கருணை உள்ளவன். பிறகு நம்பிக்கை துரோகம் செய்யாதவன், நம்பிக்கை துரோகம் செய்யாத மனநிலையில் உள்ளவன். பொறுத்து கொள்ளுதல், இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. வாய்மை, சத்தியமாக வாழ்தல், சத்தியம் பேசுதல். பிறகு கீழான மனப்பான்மை இல்லாதவன். அந்த கீழான மனப்பான்மை இல்லாதவன்கிறதுல பொறாமை மெயினாக சொன்னார். ஏன்னா அந்த பொறாமைங்கிறது தான் இருக்கிறதுலையே நம்ம குணங்களில் மோசமான குணம். அது சொன்னது மாதிரி நான் கோபக்காரன்னு சொல்லுவோம், நான் பேராசக்காரன் கூட சொல்லிடுவோம், நான் பழி வாங்குறவன் கூட சொல்லிடுவான். நான் பொறாமக்காரன் யாரும் சொல்ல மாட்டேன், பெருமையாக சொல்ல மாட்டேன். கெட்ட குணத்தவே பெருமையாக சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. அந்த யாருமே இந்த பொறாமைங்கிற கெட்ட குணத்தை வச்சுக்கிட்டு நான் பெரிய கோபக்காரன் சொல்கிறது மாதிரி நான் பெரிய பொறாமக்காரன் சொல்ல மாட்டோம். அதனால் பொறாமை மிக மிக கீழான பண்பு. அந்த பண்பை நாம் ஈஸியாக நீக்கவும் முடியாது. அது எங்கேயாவது ஒரு மூலையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். என்னன்னா நம்ம இந்த வேதாந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு எனக்கு பொறாமை வருது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், மற்றவங்களால் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயே நம்மளுக்கு ஒரு மேலே பொறாமை வருதே, இது வரக்கூடாது அப்படின்னா அதை நினைப்போம். அப்படி நினச்சி என்ன பண்ணணும்னா கடைசியில் விட்டுறணும். ஏன்னா பொறாமை எப்பயுமே பார்த்தீங்கன்னா, பொறாமை யாருக்கு இருக்கோ அந்த இது யாருக்கு முதல்ல யார் மேலேயோ ஒருத்தர் மேலே பொறாமப்படுறோம். நான் ஒருத்தர் மேலே பொறாமப்படுறேன், அவருக்கு பாதிக்குமா எனக்கு பாதிக்குமா? இப்போ துரியோதனை பாண்டவர் மேலே பொறாமப்பட்டான். யாருக்கு வயிறு எரிஞ்சது? பாண்டவர்களுக்கா? துரியோதனன் தான். அவன் அரண்மனையில் இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். அவங்க காட்டில் இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாங்க. பொறாமை முதல்ல யாரை அட்டாக் பண்ணணும்? நம்மளைத்தான் அட்டாக் பண்ணும். கோபம் கூட நம்மளை அட்டாக் பண்ணி தான் அவனை அட்டாக் பண்ணும். நம்மளோட ரத்தமெல்லாம் கொதிக்கும், டென்ஷன் ஆகும், எல்லாம் அப்புறம் அடுத்தால் அட்டாக் பண்ணும். கெட்ட குணம் எல்லாமே முதல்ல நம்மளை அட்டாக் பண்ணிட்டு தான் அடுத்து அவங்கள அட்டாக் பண்ணும். அதான் இங்கே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ பொறாமை இல்லாத மனமுடையவன். பிறகு சமமாக இருப்பவன், எல்லா மனிதரிடம் சம நோக்கு, சம பார்வை. இதை ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னேன். ஏற்றத்தாழ்வு பதவியில் இருக்கும், வீட்டில் இருக்கும், எல்லாத்துலையும் இருக்கும், வேலை பார்க்குறவங்க இருக்கும். அதுலெல்லாம் அந்தந்த இடத்துல யார் இருக்காங்களோ அப்படித்தான் இருக்கணும். அதுலெல்லாம் மாற்றமே கூடாது. ஆள் மனசில் மனுஷனை முதல்ல மதிக்க பழகிக்கணும் சமபாவனையோடு. பிறகு எல்லா ஜீவராசிகளுக்கும் உதவுதல் கடைசியாக பார்த்தோம். இந்த உதவுற மனப்பான்மை ஒரு சேவை செய்யணும்னாலோ, சுயநலம் நீக்கணும்னாலோ, எதிர்பார்ப்பை நீக்கணும்னாலோ இந்த உதவக்கூடிய மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த உதவி செய்கிறதுலேயே எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற பாவனையோடு உதவி செஞ்சோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய பண்பு. அது நிறையா விஷயங்கள் நம்மளை முன்னே எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இது 29ஆவது ஸ்லோகத்தில் 7 பண்பு சொல்லியிருக்கார். பிறகு 30ஆவது ஸ்லோகத்தில் 11 பண்பு வருது. இன்பம் தரும் பொருள்களில் பாதிக்காமல் இருத்தல். இது 8வது பண்பு. இது எப்படின்னு சொன்னால், இன்பம் தரக்கூடிய விஷயங்கள் வரும் பொழுது தாக்கப்படாத மனதை உடையவன். அந்த பொருளுடைய சாநித்தியத்தில் இருந்தாலும் கூட நம்மளை அது ரொம்ப கவராமல் இருக்கிறது. அதனால் ஒரு மனசில் ஒரு வேட்கை, ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது அதை அனுபவிச்சே ஆகணுங்கிற ஒரு தாக்கப்படாத மனதை உடையவன்.
எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு புது வீட்டுக்கு போகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. புதுசாக எக்ஸ்ட்ரா வித்தியாசமான பொருள் வந்து விளையாடுறதுக்கு அங்கே இருக்குது. அதை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என்ன ஆயிடுது, அதை பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கிறது. அதுலேருந்து அதை பசிக்கிற நேரம், சாப்பிட்ற நேரம், தூங்குகிற நேரம் வந்தால் கூட அது என்ன பண்ணுது, அந்த டயத்தில் சாப்பிட்றது இல்லை, அந்த டயத்தில் தூங்குறது இல்லை. என்ன ஆகிப்போச்சு, புது விளையாட்டு பொருள் அதை கவர்ந்து அதோட ரொட்டீனையே பாதிக்கும். அம்மா எவ்வளோதான் சாப்பிட கூப்பிட்டாலும் பிறகு சாப்பிட்டுக்கிறேன், தூக்கம் கூட வராது, விளையாண்டுக்கிட்டு இருக்கு. புது விதமான பொருளை பார்த்த உடனே அதில் அட்டாச்சு. அது மாதிரி நம்மளுக்கு எது சுகத்தை கொடுக்குமோ அது என்ன கண் முன்னாடி வந்துருச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு ரொட்டீனே போயிடும், இன்னொரு விரதமெல்லாம் போயிடும். அது முக்கியமானது சுகர் தான். நல்ல ஸ்வீட்டு சாப்பிட்டு பழகிருப்போம், ரொம்ப கண்ட்ரோலாக தெரியும், சாப்பிடவே மாட்டோம். ஆனால் ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு போய் கண்ணு முன்னாடி இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிடுங்கன்னு கொடுத்தா என்ன ஆகுறது, டபக்கு 4 உள்ளே போயிடும் வாய்ப்பில். ஒன்று போனால் பரவாயில்ல. என்ன அது மட்டும் இல்லை, சில பேர்லாம் பார்த்துருக்கேன், நிறைய ஸ்வீட் சாப்பிட்டாரு. ஏன்னு கேட்டால் இப்போ திருப்பதி லட்டா, அதை வேணான்னு சொன்னால் பாவமா. ஏன் திருப்பதி லட்டா சுகர் வராதா? சரி கொஞ்சம் சாப்பிட்லாம், ஒரு அரை லட்டு கூட சாப்பிட்லாம், 2 லட்டு 3 லட்டு நிறையா இருக்கிறதுக்கா போட்டால் எப்படி இருக்கும்? அப்போ அந்த பொருள் முன்னாடி வந்த உடனே என்ன ஆகுதுன்னா எல்லாமே கண்ட்ரோல்லாம் போயிடுது. அப்படி அவன் எப்படி இருக்கிறானோ அப்போ அந்த பொருள்கள் முன்னாடி வந்தாலும் கூட தாக்கப்படாத மனதை உடையவன். இன்னொன்று வேற உதாரணம் கூட சொல்லலாம். இந்த போதையெல்லாம் சாப்பிட்டு கண்ட்ரோலாக ஏதோ டாக்டர்லாம் மருந்தெல்லாம் கொடுத்து நிப்பாட்டி வச்சுருப்பார், நல்லா இருப்பார், அவர் பாட்டு பேசாமல் இருப்பார், கண்ணு முன்னாடி காமிக்கிறது வரைக்கும். அந்த கடை பக்கத்தில் யாராவது நடந்து கூட்டு போயிட்டா போதும், இப்படியே திரும்பி பார்த்து எதுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படியே உள்ளே போயிடுமேன்னு போயிடும். அந்த பார்த்த உடனே என்ன ஆகுது, அந்த சுகம் தரும் பொருள்கள், அந்த விரதம் போயிடுது, எல்லாம் போயிடுது, எல்லாம் அட்டாச்சு ஆகி போயிடுது. இந்த குதிரை கடிவாளை எதுக்கு போடுறோம்? குதிரைக்கு வந்து ஆக்சுவலாக அந்த நிற பாகுபாடு கிடையாதான். அது சைடில் இப்படி பார்த்து சேர்ந்த புல்லுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தா போயிடும்னு இப்போ ஒரே அட்டென்ஷனில் போகிறதுக்கு தான், பார்க்காம நம்ம கடிவாளம் போகிறது அதுக்காகத்தே. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இன்பம் தரும் பொருள்கள், உன்னை கவரும் பொருள்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் அந்த பொருள் அனுபவிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. உனக்கு அங்கே அனுபவிக்கிறதுக்கு உனக்கு தேவைன்னா நீ அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்குது, உனக்கு எதிரான கெடுதல் வரல, எந்த பாதிப்பு இல்லைன்னா பரவாயில்ல, நீ எல்லாம் விரதம்னு கடைப்பிடிச்சி இருக்கும் பொழுது வந்தா என்ன வந்தாலும் விலகி இருக்க பழகணும். வடை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியாச்சு, ஆனால் சூடாக வடை சுட சுட கொடுக்கும்போது என்ன பண்ணுறது? அப்போ அந்த டாக்டர் சொன்ன விரதத்தை மாற்றிடுவோம். நம்ம அந்த கண்ணு முன்னாடி வர்ற வரையும் கடைப்பிடிப்போம். கண்ணு முன்னாடி வந்தாச்சுன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்றதுனால என்ன குறைஞ்சி போச்சுன்னு நம்மளுக்கு வந்துடும். தப்பு இல்லை, என்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்லை, அதவே தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடாது. அதுக்கு அந்த விதத்தில் சாப்பிடாமல் இருந்துடாதீங்க. பரவாயில்ல, சாமியே சாப்பிட சொல்லிட்டாரு நினச்சிடாதீங்க. அதனால தான் வியாசருக்கு சுகருக்கு வந்து வச்ச சோதனை என்ன, ஜனக மகாராஜாட்ட படிக்க அனுப்புகிறாரு. அவருக்கு வச்ச சோதனை என்ன? சுகருக்கு சுகர் வந்து படிக்கிறது, அவர் வியாசர், அவரே முனிவர் தான், ஜனகர் ஞானி, அவர்கிட்ட படிக்க போகும்பொழுது அவருக்கு வச்ச டெஸ்ட் என்ன தெரியுமா? ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கொடுக்குறாங்க, கொடுத்து அரண்மனையில் இங்கே ஒரு பரதநாட்டியம் நடந்துக்கிட்டு இருக்கோம், அங்கே ஒரு இசை கச்சேரி நடக்கும், அங்கே எல்லாம் சாப்பாடு ரொம்ப விதமான சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பல நம்மளுடைய புலன்களை இழுக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள், உணவு வகைகள் எல்லாம் சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கோம் அரண்மனையில். அதை அவரை சுற்றி வரணும், இவர் இந்த எண்ணெய் சிந்தாமல் சுற்றி வரணும். எத்தனை கலை நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கோம், அப்போ சுற்றி வந்தும் பொழுது அது வந்து நம்மளை கவராமல் அப்படி சுற்றி வர்றார் அவர் சுகர் வந்து. அப்போ அவர் கவனம் போகிற என்ன இருக்குது, அதில் வந்த பிறகு அவர் பாடமே ஆரம்பிக்கிறார். யார்? ஜனகர். இன்னொன்று சென்மயானந்தர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா வந்து வாரிசு இல்லை, வாரிசு இல்லாத ராஜா, வாரிசு தேர்ந்தெடுக்கணும். அப்போ அவர் டெஸ்ட்டு வைக்கிறார், நல்ல ஒருத்தனை இளைஞனை தேர்ந்தெடுக்கணும். டெஸ்ட்டு வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு பயிற்சி, மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க 4 ஆயிடுச்சு நீங்கள் தேர்ந்தெடுக்கங்கிறாங்க. அப்போ ஒரு 5 ஏக்கர் நிலத்தில் ஒரு பெரிய ஷெட்டு போட்டு ஒரு சாயந்தரத்துலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு பெரிய கலை நிகழ்ச்சிகள், என்னென்ன விதமான உணவு வகைகள், அந்த நாட்டியம், பரதநாட்டியம், அந்த கச்சேரி, இந்த கச்சேரி எல்லாம் அங்கங்கே நிறையா வைக்கிறார். அங்கே ஒரு கோயிலும் இருக்குது, அங்கே சாமி கும்பிட்றது எல்லாம் இருக்குது.
எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் அந்த 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 5 ஏக்கர் நிலத்துக்குள்ளே கலை நிகழ்ச்சி எல்லாம் அதுக்குள்ளே நானும் இருப்பேன். ராஜா சொல்கிறார், என்னை யார் கண்டுபிடிக்கிறான்னா அவன் தான் அடுத்த நாட்டு இளவரசங்கிறார். ராஜா பதவி அவனுக்கு அப்படிங்கிறார். அப்போ அந்த நிகழ்ச்சி வைக்கும்போது எல்லாம் போகிறாங்க. கண்ணு பார்க்குற ராஜா இருக்கான்னு தேட பார்க்க கலை நிகழ்ச்சி எடுத்துரும். பூரா அதிலே பார்த்து ஒருத்தன் வந்து என்ன பண்ண அவனும் பார்க்குறான். அந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒரு தேடுறான், ஒன்றும் தெரியலை. ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் வந்து பாரு ஆட்களே இல்லை, சும்மா இருக்கு, வெறுதாக இருக்குது. அதுலேயும் போய் பார்க்குறான், வந்துடுறான். அப்புறம் இப்படியே ஒரு 2 3 நாள் பார்க்குறான், ஒன்றும் கண்ணில். அப்புறம் திரும்பி கோயிலே பார்க்கலான்னு போயிட்டு அந்த கோயில் விக்கிரகம் பின்னாடியெல்லாம் பார்க்க ஒரு கல் வித்தியாசமாக இருந்திருக்கு. அதை லேசாக அப்படி அமுக்கிறான், திறந்தா உள்ள சுரங்க பாதை. உள்ளே போனால் அங்கே ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. சிம்மாசனத்தில் ராஜா உட்காந்துருக்கார். உடனே பார்த்த உடனே என்னாச்சு, அவனை செலக்ட் பண்ணுறார். அப்போ இத்தனை கலை நிகழ்ச்சி எதுக்கு வைக்கிறாருன்னா, எங்கே அட்டென்ஷன் இவனுக்கு வருதான்னு பார்க்குறாரு. இதெல்லாம் அவனை கவராமல் இருந்தால் அவன் தகுதியுடையவன் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்படி இன்பம் தரும் பொருள்கள் நம்மை சுற்றி வரும் பொழுது அதில் தாக்கப்படாமல் நாம் அதிலிருந்து விலகி இருக்க. அதுக்காக கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் சொல்லலை, நாம் எதில் கண்ட்ரோலாக இருக்கோமோ அதுலேருந்து விலகி இருக்கணும். அந்த பழகமாக பண்ணணும். இதை வந்து சொல்கிறாருங்க. ஒரு சின்ன வயசில் ஒரு ஸ்கூலில், அப்போல்லாம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இதெல்லாம் கிடையாது, இந்த மெட்ரிகுலேஷன் இதெல்லாம் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அந்த காலத்தில் அதிகமாக. இந்த வெளியே பார்த்தீங்கன்னா இன்டர்வல் இந்த மாங்காயெல்லாம் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மாங்காயெல்லாம் வைப்பான், அது வடை வைப்பான், பையங்களாம் வந்து வெளியே சாப்பிடுவாங்க. ஒரு 7th படிக்கிற பையன் வந்து என்ன பண்ணுறான், இந்த மாங்காய் வந்து மாங்காய் சொன்னபோது எச்சி விடுதோ அவன் வந்து என்ன பண்ணுறான், வாத்தியார் வந்து வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒரு மாங்காயை வாங்கி அவர் முன்னாடி போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பையன் ஓஞ்சி ஓடுறாரு, அரைகிறாரு, அங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க. ஏன்னா அவருக்கு எச்சி போயிடுச்சு, வாங்கி சாப்பிட முடியலை. என்ன பண்ணுறது இது? அது மாதிரி என்ன ஆகும்னு அந்த நேரத்தில் வந்துடுறது. அதெல்லாம் கவர்னர் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு ஒரு இடத்துல, வாயில் வந்து சர்க்கரை வச்சா உமிழ்நீர் சுரக்கக்கூடாது. சொன்னாலே உமிழ்நீர் சுரக்கும் நம்மளுக்கு. அது மாதிரி அதெல்லாம் சொல்கிறார். இந்த ஆஞ்சநேயர் வந்து இதை கண்டுவர நம்ம இதில் போகும் பொழுது அவரை கவர்றது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சான். சீதையை தேடி போகும்போது அவர் இடைஞ்சல் பண்ணுறதுக்காக அது எல்லாம் கண்டுக்கிறாமல் சீதையை தேடுறதுன்னு நோக்கமாக மட்டும் போனாராம். ஏன்னா அப்படி நம்ம லட்சியத்தை நோக்கி போகும் பொழுது பல விஷயங்கள், ஆன்மீகமாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், தியானம் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளே பண்ணுவோம், மறுநாள் என்ன ஆகும், ஏதாவது டிஸ்டர்ப் வரும், எங்கேயாவது கூப்பிடுவாங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு பண்ணாமல் போயிட்டு வரலாங்கிற புத்தி போகும். அதெல்லாம் அப்போ அதிலேருந்து நம்ம அந்த இழுக்கும் பொழுது, அந்த கவரும் பொழுது கூட சொன்னாரே, ஒரு நாள் தியானம் பண்ண உட்காந்தாராம், வீட்டில் வடை சொல்கிறாங்க, அந்த சமையல் வாடை தான் உள்ளே வந்துச்சுங்கிறாரு. அப்புறம் ஒருத்தர் நியூஸ் பேப்பர் விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருந்துச்சு, எங்கிட்ட தியானம் பண்ணுறதுங்கிற. ஏன்னா இன்பம் தரும் பொருள்கள் நம்மை கவர்ந்து விடுகின்றன. அதாவது ஓரளவுக்கு அனுபவிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. நாம் வந்து நம்ம லட்சியத்துக்கு தடையாக வரும் பொழுது அதிலிருந்து விலகி நிற்கணும். உடல் ஆரோக்கியத்துக்கு தடையாக வரும் பொழுது விலகி இருக்கணும். மன ஆரோக்கியத்துக்கு தடையாக வரும் பொழுது விலகி இருக்கணும். அப்படி அதிலிருந்து விலகி இருத்தல் ஒரு பண்பு. அதாவது நம்ம எல்லா பெரும்பாலான மக்கள் தவறு செய்வது, அதர்மத்துக்கு காரணமே இந்த இன்பம் தரும் பொருள்களை மயங்கி உள்ளே போகிறது தான். நிறைய தப்புகள் காரணம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே எழுந்து அதில் போயிடும். அதில் தாக்கப்படாத மனதை உடையவன். அடுத்தது தமக 9. இதெல்லாம் பார்த்தோன்னா புலனடக்கம். நிறையா இதில் பண்புகள் வந்து ஏற்கனவே இந்த கீத கிளாஸில் அதில் நிறையா பார்த்துருப்பான். இருந்தாலும் இவர் சொல்லியிருக்கிறாரு, நான் ஒரு சில இதில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்திரிய கட்டுப்பாடு உடையவன், இதுவும் அதனுடைய தொடர்ச்சி தான். இன்பம் தரும் பொருள்களில் விருப்பம் இல்லாதவன்கிறது இதுவும் கிட்டத்தட்ட அதனுடைய தொடர்ச்சி தான். எந்தெந்த சூழ்நிலையில், எந்தெந்த பொருள்களில், எந்தெந்த ஒரு சந்நிதியில், எந்தெந்த ஒரு சாநித்தியத்தில் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் சஞ்சலத்தை அடைதுன்னு பார்த்துட்டு அதிலிருந்து விலகி இருத்தல். அதாவது டாக்டர் வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருப்பார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாம் வந்து ஒரு கெஸ்ட்டு வர்றான்னு வாங்கி வச்சுருப்போம். வாங்கி பூட்டி வச்சுட்டா பரவாயில்ல, பக்கத்தில் நம்ம வச்சுட்டோம்னு என்ன ஆகும், அதில் ஒன்று எடுத்து சாப்பிட்டா என்னன்னு என்ன வந்துடும். இதை அவங்களுக்காக வாங்கி வச்சுருப்போம். இதை நான் இந்திரி என்ன பண்ணால் அதை அந்த போன கருத்தும் இதுவும் சேர்ந்து தான் வரும்.
அதனால என்ன சொன்ன, அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி இருத்தல் தமக. ஞானி எல்லா சூழ்நிலையும் இருப்பான், ஞானி லட்சணத்தை இங்கே கொண்டு வரக்கூடாது, அவன் தாக்கப்படாமல் இருப்பான். சாதனை பண்ணுறவங்க எப்பொழுதுமே அந்த முதல்ல ஆரம்ப காலத்தில் அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி இருக்க வேண்டும். எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்கக்கூடாது. 5 ஞானேந்திரியங்களையும் அந்த பாகிய வெளி விஷயங்களிலிருந்து இழுத்து கட்டுப்படுத்துபவன் தமக. அடுத்தது மிருதுகு, 10வது பண்பு. இது மென்மையானவன் அப்படின்னு அர்த்தம். கடினத்துக்கு எதிரான சாஃப்ட்னஸ், மென்மை அப்படிங்கிறது. இதுவும் மனதளவில் கடினமான மனம் இல்லாதவன் அப்படிங்கிறார். மற்றவர்கள்டவே மென்மையாக நடந்து கொள்வான். ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சிருப்பாரு, அந்த இடத்துல நம்ம தண்டனை கொடுக்கணும், புரியுதுங்களா? அவரும் தண்டனை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருப்பார். அந்த இடத்துல கடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்கக்கூடாது. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு அவருடைய சூழ்நிலையை பார்த்துட்டு மிருதுவாக அளவான தண்டனையை கொடுக்கணும். மென்மையான மனம் இல்லைன்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணுவோம்? கடுமையான தண்டனை கொடுத்துருவோம். இப்போ ஒரு ஸ்கூல் பையன் இருக்கான், மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான். அவனுக்கு வந்து கையை நீட்ட சொல்லி கையெல்லாம் செவக்கிற அளவுக்கு 10 அடி அடிக்கிறதா, இல்லை 10 தடவை இம்போசிஷன் எழுத சொல்கிறது பெஸ்ட்டா? அவனுக்கு இம்போசிஷன் எழுத சொல்லணும், அதுதான் அவனுக்கு கொடுக்குறது. அவனுக்கு போயிட்டு உடம்பெல்லாம் வலிக்கிற அளவுக்கு தடுப்பு அவளுக்கு பிறம்ப வச்சு சில ஸ்கூலில் இப்படி அடிக்கிறாங்க. அவனுக்கு என்ன தண்டனை? படிக்கிறதுலேயே வந்து நிறைய இம்போசிஷன் எழுதக்கூடாது, அது தண்டனை. சரி, அதே மாதிரி ஒருத்தன் கொலை பண்ணிட்டு வந்துட்டான், இல்லை தப்பு பண்ணிட்டு வந்து ஜெயிலில் போலீஸ்காரர் வந்து நீ தப்பு பண்ண மாட்டேன்னு 1000 தடவை எழுதி கொடுப்பான்னு சொன்னால் அது சரியாக வருமா? அங்கே அடிதான் போடணும், வழி இல்லை. எந்த இடத்துல மென்மையாக இருக்கணுமோ அந்த இடத்துல மென்மையாக இருக்க வேண்டும். அதாவது சில பேர் ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து போலீஸ் ஆகணும்னு என்ன வந்துருச்சு, ஆனால் அவருக்கு வாத்தியார் வேலை கிடச்சிருச்சு. வாத்தியார் ஆகணுங்கிறவருக்கு போலீஸ் வேலை கிடச்சிருச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்கூலில் போய் போலீஸ் எப்படி அடிப்பார் அப்படி பையங்களை அடிக்கிறாரு. இவர் எப்படி பையன்கிட்ட மென்மையாக நடந்துக்கிறத திருடகிட்ட நடந்துக்கிட்டு இருக்கார். எப்படி இருக்கும்? அந்த புத்தி அப்படியே போயிடுது. எங்கே மென்மையாக நடந்துக்கிறோன்னு, எங்கே கடுமையாக நடந்துக்கிறோன்னு இருக்கு. குழந்தைகளை கூட சொல்லுவாங்க, சும்மா வெறும் அரட்டணும், அடிக்கக்கூடாதுமா, கண்டிக்கிறது மாதிரி. சில பேர் பார்த்தீங்கன்னா கம்பு எடுத்துக்கிடுவாங்க. ஏன் கம்பு எடுக்கிறாங்கன்னு சொன்னால், கோபம் வந்து அடிக்கிறமா கையில் இருக்க தூக்கி எரிஞ்சிருவாங்க. வீட்டில் தட்டை எரிகிறது, குழம்பை தூக்கி எரிகிறது, மூச்சு படாத இடத்துல போட்டு. கம்பு எடுத்துக்கிட்டோன்னா தண்டிக்க போகிறோங்கிற புத்தியோடு இருப்பான். ஓங்கி சத்தம் போட்டு தரையில் ஒரு அடி அடிச்சிங்கன்னா அவ்வளோதான், அடியே விழுகாது, கத்தி அழுத்தணும் மேலே இருக்கா இல்லைங்களா? அப்போ அது மாதிரி என்ன சொல்லணும், மென்மை எங்கே மென்மையை கடைப்பிடிக்கணும்னு பார்த்து மென்மையாக நடந்து கொள்பவன். வார்த்தைகளில் புண்படுத்தக்கூடாது. சில பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வர்க்கத்தை சொல்கிறது, அந்த ஒரு ஜாதியை சொல்கிறது, இதெல்லாம் சொல்லி கடுமையான வார்த்தைகள் எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த நாக்கு இருக்கே, அது வந்து தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடுன்ட்டார். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம சொல்கிறோம்ல, அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னான்ப்பா, இன்னும் எனக்கு மறக்கலை. நாம் கட்டாயம் மறக்கணும், நாம் சொல்லக்கூடாது. அப்போ அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளவு தைக்கிது. அப்போ அந்த வார்த்தைகள் கூட பார்த்தீங்கன்னா மென்மையாக சொல்லணும். ஒருத்தருடைய தவறை சுட்டி காட்டுற கூட இந்த எழுதி போட்டிருக்கு நம்ம சாமியோடைய போர்டில். ஒருத்தருடைய தவறை சுட்டி காமிக்கணும்னா முதல்ல போய் அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் சொல்லணுமா. ஒரு தப்பு பண்ணியிருப்பான், நீ இவ்வளோலாம் நல்லது சொல்லிட்டு இவ்வளோலாம் நல்லது பண்ணி இந்த தப்பு ஏப்பா பண்ண அப்படின்னா அந்த தப்பை ஃபீல் பண்ணுவான், அந்த தப்பை அவனே ஃபீல் பண்ணுவான். அப்படி நடந்துக்கிறன்னு சொல்கிறாங்க. பிறகு சில இடங்கள் என்ன பண்ணுவோம், கேலிக்காக சொல்கிற பழக்கம் இருக்குது. கேலி கிண்டல் பண்ணுவோம். ஒரு முட்டாள் இருப்பான், அறிவாளின்னு சொல்லுவான், பெரிய அறிவாளியோன்னா வேற மாதிரி. அப்போ சில விஷயங்கள் வந்து எப்படின்னா, ஒன்று அவன் எப்படி நடந்துக்க அது எதிர்ப்பாக சொன்னால் சிரிப்பு வரும். 10 பேர் மத்தியில் சொல்லும் பொழுது நம்மளை எரியாமல் நம்ம புண்படுத்துவோம் கேலி பண்ணுறோங்கிற நோக்கத்தில். அந்த கேலி கிண்டல் பண்ணும் பொழுது 10 பேர் சிரிக்கிறாங்க, அது யாரை நம்ம கிண்டல் பண்ணுறோமோ அவன் மனசும் சேர்ந்து சும்மா ஜாலியாக சிரிச்சான்னா பண்ணலாம், அவன் மனசு வேதனைப்பட்ட பண்ணக்கூடாது. ஒருத்தனை கிண்டல் பண்ணி 10 பேர் சிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த கிண்டல் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அப்போ அவனை ஏற்றுக்கிட்டானா வேற விஷயம்.
அவன் திருப்பி ஒருக்கா கிண்டல் பண்ணுவான். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் மனசு ஒடுங்கிறது மாதிரி இருந்தால் அந்த இடத்துல கிண்டல் தவிச்சிடணும். வேறு மாதிரி ஜோக் அடிக்கணும் மொழிய ஒருத்தனை குற்றம் சொல்லியோ கேலி பண்ணியோ மனசு புண்படும் மாதிரி இருக்கக்கூடாது. அவனை மட்டம் தட்டுறது மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறார். செயலில் மண்மை, மற்றவர்களை அணுகும் போது மென்மை, பிறகு நம்மிடத்தில் நாம் மென்மையாக இருக்கக்கூடாதுங்கிறார். நம்ம இடத்துல நாம கடுப்பையாக இருக்கணும். நம்மளுக்கு ஒரு தாக்கும் பொழுது சரி பரவாயில்ல அப்படின்னு நாம இடையும். நாம் என்ன பண்ணணும், மற்றவங்க வையிறாங்கன்னா அதை உள்ளே போக விடக்கூடாது. கடுமையாக இருந்து நமக்கு அமைதியாக தாங்கணும். அதே மாதிரி எந்த விஷயம் வந்தால் நம்மளை நோக்கி வரும் பொழுது நாம் அதை ஒரு கடுமையான மனசை வச்சுக்கிட்ட உள்ளே போகாமல் பார்த்துக்கிறலாம். மற்றவங்கள்கிட்ட அணுகும்போது மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். மலரை போன்ற மனம் இருக்கணும். சில இடங்களில் வெளியே போகும்போது நம்மகிட்ட வரும் பொழுது பாறையை போல மனம் ஆய்க்கணும். மற்றவங்க நம்மளை தாக்கும் பொழுது பாறை மாதிரி வச்சுக்கிறணும். நாம் மற்றவங்ககிட்ட மலரை போல மென்மையான மனமுடையவனாக இருக்க வேண்டும். இது மென்மை. அடுத்தது சுசிகி, தூய்மை அப்படிங்கிறார். இந்த தூய்மைங்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பண்பு. சில நேரம் பார்த்தீங்கன்னா சில இடத்த தூய்மையாக வச்சுருப்போம், எந்த இடம்னு எல்லாம் இருக்குது. ஒன்றை தூய்மையாக வச்சுருப்போம், ஒன்று தூய்மையாக வைக்க மாட்டோம். பூஜை ரூம் தூய்மையாக இருக்கும், டாய்லெட் பாத்ரூம்குள்ளே போகவே முடியாது, கிச்சனுக்குள்ளே போக முடியாது. கிச்சன் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஹால் நல்லா இருக்கும். ஏன்னா யாரெல்லாம் வெளியே பார்க்குறாங்களோ அதெல்லாம் தூய்மையாக வச்சுக்கிட்டு இருப்போம். யார் பார்க்காம இருக்காங்களோ, எந்த இடம் பார்க்கக்கூடாத இடமா இருக்கும் அங்கே எப்படி வச்சுருப்போம், அழுக்காக வச்சுருப்போம். சித்பவானந்தர் சொல்லுவாங்க, கோயில், பூஜை ரூமு, பாத்ரூமு, சமையல் கட்டு 3 ஒரே மாதிரி தூய்மையாக இருக்கணுமா. அதாவது பாத்ரூமில் கொண்டு போய் பூஜை சாமி படத்தை வச்சு பூஜை பண்ணுறோன்னா பண்ணுற அளவுக்கு தூய்மையாக இருக்கணுமா. கிச்சனில் வச்சு பண்ணுற அளவுக்கு கிச்சன் தூய்மையாக இருக்கணும். எதையும் மாற்றிக்கிறலாமா. அப்படி நாம் இருக்கிற இடம், நம்மளுடைய உடல், நம்மளுடைய உடை, எல்லா விஷயத்திலையுமே தூய்மைங்கிற பண்பை பண்ண போடுவோம். சிலர் புஸ்தகமெல்லாம் வச்சுருப்பாங்க, ஆதி அந்தமில்லாத புஸ்தகம் பார்த்துருக்கீங்களா? ஆதி அந்தமில்லாத புஸ்தகம் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா சாஸ்திரமெல்லாம் படிச்சுட்டு பகவான் ஆதி அந்தம் இல்லாதவன்னு சொல்கிறதுனால அந்த ஆன்மீக புஸ்தகமெல்லாம் பக்கம் இருக்காது, கடைசி பக்கம் இருக்காது. என்ன புஸ்தகம்னே தெரியாது. ஏன்னா அட்டையெல்லாம் விழிஞ்சு போயிருக்கும். அதெல்லாம் கூட ஒரு அழகாக நீட்டாக அட்டை போட்டு வைக்கிறது, எல்லா விஷயத்துலேயும் ஒரு புஸ்தகத்தை வைக்கிறது கூட ஒரு அழகாக ஒரு பாதுகாப்பாக வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். அது பாரதியார் தான் சொல்வாராம், ஏன்னா நீ புஸ்தகத்தை சிவனை போல வச்சுருக்கேன் பாராம். ஏன்னா ஆதி அந்தம் இல்லாதவர் சிவன் சொல்லி கிண்டல் பண்ணுவாராங்க. யாராவது புஸ்தகம் இப்படி வச்சுருந்தாங்கன்னா பாரதியார் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீ என்ன புஸ்தகத்தை சிவன் மாதிரி வச்சுருக்க அப்படின்னு பாராம். ஏன்னா சிவன் ஆதி அந்தம் இருக்காது. அப்படி எல்லா பொருள்களிலும் எல்லா இடத்திலும் தூய்மையாக இருத்தல். குப்பை கட்டுற தொட்டியோட தூய்மையாக இருக்கணும். ஆச்சாரம், நடத்தை எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும். இது 12வது பண்பு. அடுத்தது அகிஞ்சனக, தேவைக்கு மேல் பொருள் தேடாதவன் அல்லது பொருளை சேகரித்து வைக்காதவன். பொருள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வைக்கணும், எங்கே பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அதை பயன்படுத்தணும். அதில் முக்கியமான பண்பு என்னன்னா அபரிக்கிரகம் சொல்லுவாங்க. பொதுவாக இதை நம்மளே பார்த்திங்கன்னா பயன்படும் சொல்லி நிறைய சேர்த்துக்கிட்டே இருப்போம். எதுக்கு நம்ம தைப்பொங்கல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னால், அந்த முதல் நாள் போகி பண்டிகை எதுக்குன்னு சொன்னால், நம்ம வீட்டை சுத்தம் பண்ணும் பொழுது அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி பார்த்துட்டு எது தேவையில்லையோ அதை தூக்கி போட்டுறணும். ரொம்ப சேர்த்து பண்ணால் க்ளீன் பண்ணவே முடியாது. இதுக்கு உதாரணம் என்னென்னா, பரமார்த்தானந்த சாமிஜி அவ்வளவு படித்து புக்கெல்லாம் வச்சுருந்தாங்க, நிறையா வச்சுருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாராம், இப்போ முன்னாடியெல்லாம் வச்சுருந்து, இப்போ என்ன எல்லாம் படித்து முடிஞ்சாச்சு, எல்லாத்தையும் தூக்கி லைப்ரரி, ராமகிருஷ்ணனோட லைப்ரரியில் கொடுத்துட்டாரு. புதுசாக ஏதாவது படிக்கணும் வாங்குவாராம். படித்து முடித்து தேவைன்னு இல்லைன்னு சொன்ன உடனே அதை லைப்ரரி கொடுத்து விட்டார். ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாராம், எது ரெஃபரன்ஸுக்கு தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிடுவாராம். மிச்ச புக்கெல்லாம் வேஷ்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேஷ்டி வச்சுருப்பார், எக்ஸ்டாண்ட் இருக்கும். எங்களை மாதிரி சன்னியாசியில் போனால் புறம் தூக்கி கொடுத்து விட்டுட்டே இருப்பார். நாங்கள் தான் வாங்கி மொத்தம் பேரில் அடிக்க வச்சுக்கிறோம், உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக வச்சுருக்கு, நான் பார்த்துருக்கேன். அப்போ அதை பாதுகாக்கிற எத்தனை நாள் தூசி தட்டி வைக்கிறதுங்கிறார் அவர். எத்தனை நாள் தூசி, ஒரு லைப்ரரினா அதில் வச்சுக்கிறலாம், நம்ம ரூமில் எவ்வளோ நாள் தான் வைக்க முடியும்?
நம்மளுக்கு எது தேவையோ அதை வச்சுட்டு டிஸ்போஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நான் தேனி ஆசிரமம் லைப்ரரியில் நானே ஒரு 3 பீரோல் கொடுத்துருப்பேன். சேர அப்படியே கொடுத்து விட்டுறது. இப்போயும் திருப்பி 2 பீரோல் சேர்ந்தே இருக்குது புக்கு. அதெல்லாம் கொடுக்கணும். வேறு என்ன பண்ணுறது? நம்மளுக்கு தேவையானதை வச்சுக்கிடலாம். சும்மா தேவையில்லாத லைப்ரரியில் கொடுக்கலாம், இல்லை எங்கேயாவது பாதுகாத்து ஏதாவது அது மட்டும் இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும். இப்போ நான் இந்த பெண்களுக்கெலாம் ஒன்று சொல்கிறேன், சேலை வாங்குறீங்களா இல்லையா? பட்டு சேலை எவ்வளோ ரூபாய்க்கு? குறைஞ்சது ஒரு 10,000 ரூபா சேலை இருக்கும், இல்லை கூடுனது 20,000 இருக்கும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை கட்டுவீங்க? அதை மட்டும் கட்டுறதே இல்லை, ஏன்னா விலை கூடுனதான். ஒரு 10 வருஷத்தில் 4-5 தடவை கட்டியிருப்பாங்க, 10 தடவை கட்டியிருப்பாங்க. பழசா போயிருப்பார், அந்த மாடல் வேற ஒரு சேலை வாங்கணும். அதை கொடுக்குறதுக்கு மனசு வராது. என்ன ஒரே எங்களை தாக்குறீங்கன்னு சொல்கிறீங்களா? கொடுக்குற புத்தி வர்றது கஷ்டம்தான். யாருக்கா பயன்பட்டு சும்மா உட்காந்து என்ன பண்ணுறது? அதை பயன்படுத்த தெரிகிறதே இல்லை. இதெல்லாம் என்னென்னா அபரிக்கிரகம். ஒரு உதாரணம் சொன்னார். அதாவது ஒரு சாமிக்கு திடீர்னு இந்த அபரிக்கிரகத்தை கடைப்பிடிக்கணும்னு நினச்சாராம். அவர் ரூமில் நிறைய பொருள் வச்சுருந்துருக்காரு, புஸ்தகமெல்லாம் வச்சுருந்துருக்காரு. தேவையில்லாத வெளியேற்றுச்சு ஒவ்வொன்றா இதை வெளியேற்றலாம், அதை வெளியேற்று ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தாராம். ஒன்று கூட அவருக்கு தேவையில்லை, அவரே ரூம் போட்டு வெளியே போயிட்டார். இதில் ஒன்றுமே தேவை, நம்மளே போயிடுவோம், மொத்தமாக அப்படியே காயமாக எடுத்து கட்டுன்ட்டு போயிட்டார். அதெல்லாம் இருக்க முடியாது. அதனால் தேவைக்கு உள்ளதை மட்டும் வைத்து கொள்ளுதல். எது தேவையோ அதை கரெக்டாக வச்சுக்கிடலாம். ரொம்ப ரொம்ப ஓவரான்னு சொன்னால் யாருக்காவது பயன்படுத்தலாம், இல்லைன்னா போட்டு அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த பொருள்களில் எவ்வளவு தேவையோ வச்சுக்கணும். ஒருவேளை அப்படி தேவைன்னு வச்சுருந்தா கூட அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மமகாரம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இது என்னுடையதுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. மமகாரம் இல்லாமல் ஒரு பொருளை எவ்வளவு பயன்படுத்தினாலும் அதில் பாதிக்கப்பட மாட்டோம். அது திடீர்னு போகுதுன்னு வச்சுக்கங்களேன், என்னுடையது இல்லை. அந்த புத்தி நல்லா வளர்த்து வச்சுக்கிட்டோம்னா வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் இதில் தபோவனத்தில் ஒரு சாமி பார்த்தேன். தேவிப்பட்டினத்தில் இருந்தார் அவர். அந்த சாமி அவர் பேர் அக்ஷரானந்தா தான். இன்றைக்கி வரார் ஒரு சாமி, அவர் பேர் அக்ஷரானந்தா தானே. அவர் கொடைக்கானல் அக்ஷரானந்தா. அந்த சாமி நான் போய் பார்க்கும்போது, நான் பப்ளிகேஷன் புக்ஸ் எல்லாம் போய் கொடுப்பேன். அப்போ அதுக்கு முன்னாடி சன்னியாசம் ஒரு நாள் போயிருந்தேன். அங்கே பெரிய ஸ்கூல், ஒரு 1500 பேர் 2000 பேர் படிக்கிறாங்க. அவர் ரூமில் போய் சும்மா ஃப்ரெண்டு மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பார்க்கும்போது ஒரு லேப்டாப்பில் வச்சு அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சுற்றி பார்த்தேன். என்ன பார்க்குறீங்கன்னாரு. இல்லை, செல்ஃபு கதவும் கிடையாது, அதில் ஒரு பை இருக்குது, டேபிளில் ஒரு புஸ்தகம் வச்சுருக்காரு, வேஷ்டி ஒரு சட்டை காயுது. புரியுதுங்களா? என்ன சாமி, இந்த ஸ்கூல் ஃபுல்லாக நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணுறீங்க, ஒன்று கூட காணா, ஒரு புஸ்தகம் மட்டும் வச்சுருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவர் அழகாக சொன்னார். தபோவனத்தில் எப்படின்னா, நாங்கள் எந்த ஸ்தாபனத்தில் இருக்கோமோ அது வரைக்கும் நாங்கள் எங்கள் ஸ்தாபனம் மாதிரி பார்த்துக்குருவோம். நாளைக்கு போயிடணும், தூக்கி போட்டு போயிடணும். அப்போ நான் என்னை இப்போ இந்த நிமிஷம் போச்சேன்னா இந்த பையை தூக்கிட்டு இந்த புஸ்தகம் எடுத்து இந்த புஸ்தகம் இங்கே உள்ள லைப்ரரி புஸ்தகம், அங்கே போனால் அங்கே லைப்ரரி இருக்குது, அங்கே புஸ்தகம் எடுத்துக்கிடுவேன். இந்த காயிற வேட்டியை பையில் மடித்து வச்சு கிளம்பிடுவேங்கிற. எவ்வளவு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படி சொன்னார் அந்த சாமி. மடித்து வச்சுட்டு எனக்கு 5 நிமிஷம் தான் காலி பண்ணுறதுக்குங்கிறார். நீங்கள் ஒரு வீட்டை பாதுகாக்கிறீங்க, நம்ம வீட்டை இல்லை ஒரு ஸ்தாபனத்தை பாதுகாக்கிறீங்க. நம்ம சொந்த வீடு எப்படி, நம்மளுடைய சொந்த பொருள் எப்படி, அப்படி எல்லாத்தையும் பாதுகாக்கணும். ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் கூட அந்த வீடை நம்ம வீடு மாதிரி அப்படி பாதுகாக்கணும், ஒரு ஆசிரமமாக இருந்தாலும். அதே நேரத்தில் அது என்னுடைய புத்தி இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த செகண்டு வெளியே போச்சோன்னா தூக்கி போட்டு போயிடுவோம். இல்லாட்டி என்ன பண்ணுவோம், மனசே வராது. என்னுடையதுங்கிற புத்தி இல்லாமல் அதை பயன்படுத்தினா தப்பே இல்லைங்கிற. எவ்வளோ வேணாலும் பயன்படுத்தலாங்கிறார். எவ்வளோ வேணாலும் ஒரு ராஜா ஜனகர் மாதிரி ராஜ்யத்தையே ஆளலாம், ஆனால் இந்த ராஜ்யம் என்னுடையது இல்லை அப்படிங்கிற புத்தியோடு இருந்தால் நம்மளுக்கு எந்த பாதுகாப்பும் எந்த பாதிப்பும் வராது. மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் வரலாம். என்னன்னா, நீ பணத்தை ஈட்டித்தான், பொருளை ஈட்டித்தான் உன் மனைவி மக்கள் உறவினர்களை கட்டாயம் காப்பாற்ற முடியும். அதனால் நீ பொருளை நல்லா ஈட்டு, நல்லா சம்பாரி, அவங்களெல்லாம் பணத்தை நீ நல்லா காப்பாற்றிக்க. ஏன்னா அப்போத்தான் அவங்களும் உங்கள்கிட்ட பிரியமாக இருப்பாங்க, நீ அவங்கள்ட்ட பிரியமாக இருக்க. பிறகு 2வது அடுத்த ஒரு வரி சொல்லுது,
அந்த பணத்திலேருந்து நீ பாதுகாப்பாக இருந்துக்க, பணத்திலேருந்து உன்னைய காப்பாற்றிக்கங்கிறார். நீ பணத்தை வச்சு எல்லாத்தையும் காப்பாற்று, பிறகு பணத்திலேருந்து நீ உன்னைய காப்பாற்றிக்க. ஒரு சாமிஜி சன்னியாசம் வாங்கிட்டு சென்னையில் குருபரன் சாமிகிட்ட வந்தாங்க, ஆசீர்வாதம் வாங்க. அவர் அந்த சாமி சொன்ன உபதேசம் என்னன்னா, நீ சன்னியாசம் வாங்கிட்டு கொஞ்சம் தபஸ் பண்ணால் உனக்கு நிறையா பணம் வரும். அவர் சொன்ன வார்த்தை, உனக்கு நிறைய பணம் வரும், கொஞ்சம் தபஸ் பண்ணாலே போதும், நிறைய பணங்கள்லாம் வரும். அந்த பணத்துலேருந்து விடுதலை அடைஞ்சு நீ வெளியேறதுக்கு ரொம்ப தபஸ் பண்ண வேண்டியிருக்குங்க. அந்த பொருள்லேருந்து விடுபட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப தபஸ், தூக்கி போடுவார், மனசு வராது, அந்த அளவுக்கு தபஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால் இங்கே என்னென்னா, தேவைக்கு அதிகமாக பொருளை வைத்து கொள்ளக்கூடாது. அப்படி வைத்து கொண்டால் தவறில்லை, பயன்படுத்தலாம். ஆனால் என்னுடையது என்ற புத்தி இல்லாமல், மமகாரம் இல்லாமல் பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காரு, நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்க. அதை விட்டுருவோம், என்னை பற்றி அறிவுபூர்வமாக யோசிச்சு பார்ப்போம். எந்த பொருளாக இருக்கட்டும், எந்த உறவாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், நம்மளை விட்டு அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அதை நம்ம இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, கடைசி வரைக்கும் இழக்கலை, நம்ம போகும்போது தூக்கிட்டு போயிடுவோமா? கதற்ற ஊசியும் கடைவெளி வாராக எல்லாத்தையும் போட்டுத்தான் போகணும். ஒன்று நம்மளை விட்டு அது போயிடும், இல்லாட்டி அதுலேருந்து நாம் கட்டாயம் போயிட்டு ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் எதுக்கு என்னுடையதுன்னு புத்தி வச்சுக்கிட்டு இருக்க? கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அது வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இது மமகாரம் அற்ற நிலை. அடுத்தது அதுலேயே என்ன வருது, தேவைக்கதையும் வச்சுக்கிற கூடாது, அப்படி பயன்படுத்தினாலும் கூட என்னுடையதுங்கிற புத்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிற பண்பு. அடுத்தது அநீகக, அதாவது இதுக்கு அதிகமான விருப்புன்னு ஒரு ஈகான்னா அதிகமான விருப்பு. இங்கே அடக்க முடியாத ஆசைன்னு அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் வெளிச்செயல் அற்றவன் சொல்கிறார். இங்கே சொல்லக்கூடிய பொருள் அநீகன்னா வெளிச்செயல் அற்றவன். நம்மளுடைய வாழ்க்கையில் கர்மேந்திரியம் ஞானேந்திரியத்தை பயன்படுத்திட்டு வாழ முடியும். இது ரெண்டும் இல்லாமல் வாழ முடியாது. நாம் செய்கிற செயல் எல்லாமே கர்மேந்திரியத்தில் செயல் எல்லாமே எப்படின்னா வெளியே தெரியும். கையில் செய்கிறது, காலில் செய்கிறது, உடம்புனால் செய்யக்கூடியலாம் கர்மேந்திரியத்தில் செய்கிற செயல்கள். இது வெளியே தெரியும். இதில் நாம் செஞ்சாதான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும், கர்மேந்திரியத்தில் செயல்படுறோம். இதெல்லாம் கர்மேந்திரிய பிரதானம். இன்னொன்று ஞானேந்திரிய பிரதானம் இருக்குது. இப்போ கண்ணை மூடி ஒரு அறையில் உட்காந்துருக்கோம், வெளியே என்ன செய்யணும், நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஜபத்தை கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், மந்திரத்தை, இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட்டை கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் மனசுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. ஏன்னா பேங்க்கில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ போயிருக்கு, இன்னும் அவர்கிட்ட வரணும், அப்படி கவுண்ட் பண்ணலாம். இதில் யாருக்கு வெளியே தெரியுமா? தெரியாது. யார் நம்மளுக்கு மட்டும் தெரியுது, அந்தர்முக. அப்போ அந்த வெளியே இருக்கக்கூடிய செயல்கள்லேருந்து நம்ம அந்தர்முகமாக வெளியே இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறது, இருக்கிறது இல்லை. உள்ளே உட்காந்துக்கிட்டு வெளி செயல்களை ரொம்ப நினச்சிக்கிட்டு இருக்காது. இவன் அப்படி இருந்தாலும் கூட அந்தர்முகமாக வெளிச்செயல்கள் பாகிய விஷயங்களை நினைக்காமல் இருக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். ஆரம்பத்தில் தியானம் பண்ணும் பொழுது ஒரு 10 தடவை மந்திர ஓம் நமசிவாய சொல்லுவான், 108 தடவை செயல்னு உட்காந்துருப்பான். முதல்ல அந்த மந்திரத்து மேலே எண்ணம் போகும், பிறகு என்ன ஆகும், வாய் உள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கும், எண்ணம் பூரா வெளியே போயிடும், போய்தான் வந்துக்கிட்டே இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக அந்த பாகிய விஷயங்களிலிருந்து திருப்பக்கூடியவன். அதாவது இதுக்காகத்தான் சித்பவானந்தர் அந்தர்யோகம்னு ஆரம்பித்தார். நம்மளும் இந்த அந்தர்யோகங்கிற பேரில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்தர்யோகம் அவர் காலையிலேயே வச்சுருப்பார், சாயந்தரம் வச்சுருப்பாங்க. நம்ம மத்தியானத்தோடு முடிச்சுக்கிறோம். ஏன்னா மத்தியானத்து பிறகு சாப்பிட்டோன்னு தூக்கம் வந்துடும் சொல்லி நாம் நிப்பாட்டிட்டோம் அந்த அந்தர்யோகத்தை. மத்தியானத்து பிறகு உள்ள அந்தர்யோகத்தை காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் வச்சுருப்பார். நாமம் சொல்கிறது, நாமாவளி சொல்கிறது, பிறகு தியானம் பண்ணுறது, கொஞ்ச நாள் மௌனமாக இருக்கிறது, இப்படி பார்த்தீங்கன்னா பல சிஸ்டம் வச்சு இந்த ஒரு நாளைக்கு நம்மளுடைய வெளி விஷயங்கள்லேருந்து அந்தர்முகமாக எண்ணங்களை எல்லாம் திருப்புறது. அதுக்காக தான் வைக்கிறோம். இது உடனே வரும்னு சொல்ல முடியாது. தியான கிளாஸில் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ண சொன்னால் என்ன ஆகும்னா, ஏகப்பட்ட தியானமெல்லாம் முறையாக பயிற்சி பண்ணால் தியானம் வரும். இல்லாட்டி கண்ணை மூடினோன்னு என்ன ஆகும், வீட்டு ஞாபகம் தான் வரும்.
அப்போ தான் எதெல்லாம் சிந்திக்கக்கூடாதோ அதெல்லாம் நம்ம சிந்திப்போம். கண்ணை மூடி தியானம் பண்ணும் பொழுது தான் வெளி விஷயம் நிறையா போகும். அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை முறையாக பழகி வந்தோம்னா தியானம் கைகூடிடும். அந்த சிஸ்டத்துப்படி இந்த உட்காந்தோம்னா தியானம் பண்ணலாம். இல்லைன்னா நான் வெளியே போயிடும். ஆனால் அந்த அந்தர்யோகத்தில் என்ன பண்ணணும்னா பயிற்சி பண்ணி எல்லா விஷயம் முதல்ல நாமம் சொல்லும் கொண்டு வரது இப்படியே கொண்டு வர. இப்போ நம்ம அந்தரையும் அப்படி தான் நடத்துகிறோம். கிளாஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏன் உடனே வந்தவொடனே அப்படியே உபன்யாசம் ஆரம்பிக்கலை? ஏன்னா எல்லாம் வெளியிருந்து வரணும். அப்போ என்ன கொஞ்சம் நாமம் சொல்கிறோம், ஸ்லோகம் சொல்கிறோம், விநாயகர் அவர்கள் படிக்கிறோம். இதெல்லாம் படிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு 50% இருக்கா? இல்லை சாமி, ஒரு 10% உள்ளே வருது, 90% வெளியே போகுதுன்னு சொல்கிறீங்களா? ஆரம்பத்தில் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இங்கே கவனத்தை உள்ளே கொண்டு வர்றதுக்காகவே இந்த பயிற்சியெல்லாம் பண்ணோம். சித்பவானந்தர் அதுக்காகவே ஆரம்பித்தார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணி அதை அந்தரிமுகமாக திருப்புதல். பாகிய விஷயங்களில் இந்திரியங்கள் அதிகமாக செல்லாமல் இருப்பவன். எப்போ திருப்பணுமோ அப்போ அந்தரமுகமாக திருப்பி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒரு பண்பு. இந்த பண்பு வெளியே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது வரைக்கும் உள்ள பண்பெல்லாம் கூட ஓரளவுக்கு பார்க்கலாம். இதெல்லாம் எப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும். இது ஞானேந்திரிய பிரதானம். படிக்கிறது, ஜபம் பண்ணுறது, இதுலேயே நிறைய காலத்தை கழிப்பான். தனிமையாக சில நேரம் இருப்பான், சாதனை பண்ணுவான். உபாசன யோகம் செய்பவன். இந்த மாதிரி வேதாந்த கிளாஸுக்கு உபன்யாசங்கள்லாம் போய் கேட்குறது. இப்போ எல்லாம் நிறைய ஐபேட்லேயே வந்துருச்சு, ஃபோன்லேயே வந்தாச்சு. ஃபோன்லேயே வேதாந்தம் கேட்க முடியும் முழுசாக. அது ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது ஃபோனில். நம்ம ஒரு கிளாஸை கேட்கணும், திருப்பி உள்ளே போவோம், வரிசையாக வேறு என்னென்னமோ வரும். பிறகு அதில் போய் டக்குன்னு தட்டிடுவோம். ஒரு நியூஸ் போட்டிருப்பான், நீங்கள் இப்போ யூடியூப்பில் சாமி கிளாஸ் எல்லாரும் கிளாஸ் வருது, இன்றைக்கி வந்திருக்கு, ஓப்பன் பண்ணால் கீழே ஏதோ ஒன்று வந்திருக்கும், ஏதோ ஒரு செய்தி வந்திருக்கும், முக்கியமான செய்தி. நெரிசலில் 30 பேர் இறந்து விட்டார்கள் வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுவான், இந்த பிறகு படிப்போன்ட்டு அங்கே தட்டிடுவோம். பிறகு அதை சம்மந்தப்பட்ட ஒரு 100 வரும். பிறகு அதில் தான் மனசு போகும், வேறு எதுலேயும் போகாது. இப்படி நம்ம கவனங்களை எல்லாம் பாக்கிய விஷயமாக இழுத்து போய்கிட்டு இருக்கிறது மாதிரி தான் எல்லாத்துலேயும் செட்டப் பண்ணியிருக்கான். பாருங்கள், அந்த யூடியூப்பே பாருங்கள், ஒன்றை தட்டிட்டீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட 1000 வரும். அப்படி தான் அந்த அமைப்பே அமைச்சு செட் பண்ணி வச்சுருக்கான். ஒன்றில் வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் எல்லா விஷயமும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதை அந்தர்முகமாக திருப்புபவன், வெளி விஷயங்கள் செல்லாமல் திருப்புபவன். இதெல்லாம் நம்ம பழகிக்கிறணும். இல்லைன்னு சொன்னால் வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டமாயிடும். இளம் வயசில் கர்மேந்திரியங்கள் நல்லா வேலை செய்யும். நம்ம வாட்டுக்கு அந்த ஞானேந்திரிய விஷயம், அந்த விஷயத்தை அதிகமாக கவலைப்படாமல் நம்ம வாட்டு பண்ணிக்கிட்டே இருப்போம். வயசான காலத்தில் என்ன ஆகும், கர்மேந்திரியம் ஃபுல்லாக ஆஃப் ஆயிரும். நடக்க முடியாது, தூக்க முடியாது, இருக்கா இல்லையா? உடல் செயல்பாட்டை இழந்துடும். அப்போ வீட்டிலே உட்காந்துருக்கணும். அப்போ என்ன செய்கிறது, இந்த அந்தர்முகமாக பழகிருந்தோம்னு சொன்னால் இந்த ஞானேந்திரியங்கள் எல்லாம் என்ன படுத்தலாம், அழகாக கர்மேந்திரியங்கள் செயலற்று போகும் பொழுது ஞானேந்திரியங்கள் பயிற்சி கொடுத்து வச்சிருந்தோம் சொன்னால் அதில் உள்ளே நாம் இழுத்து கொண்டு செல்ல முடியும். வெளி செயல்கள் அற்றவன், உள்முகமாக திருப்பியவன், தன்னிடத்திலேயே சாதனைகளை செய்யும் ஆற்றல் உடையவன் அர்த்தம். அடுத்தது 14வது பண்பு மித புக். மிதமாக உண்பவன், அளவா சாப்பிட்ற ஒரு பண்பு அப்படிங்கிறார். அளவாக உணவு உட்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்பவன். சாப்பிடாமே இருக்கிறதும் இல்லை, ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதும் இல்லை. சாப்பிடாமே இருந்தால் உணவு சோர்வடைச்சிடும். இந்த கந்தசஷ்டி விரதத்தில் இருக்கலாம், தப்பில்லை. ஒரு வாரத்துக்கு வயிறெல்லாம் சுத்தமாகும்பாங்க, உடம்பே ஆரோக்கியம். அதெல்லாம் அதை தாக்கு பிடிக்கிற வயசு இருக்கணும், இல்லாட்டி அந்த ட்ரைனிங் இருக்கணும். எடுப்பில் நீங்கள் கந்தசஷ்டி கவசம்னு ஒருத்தர் திடீர்னு காலையிலேருந்து ஆரம்பித்தார்னு வச்சுக்கலாம், இளம் வயசில் ஆரம்பித்தா தாக்கு பிடிக்கும். கொஞ்சம் வயசான பிறகு ஆரம்பிச்சிங்கன்னா சோர்ந்து போய் படுத்துருவீங்க, ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா மிதமாக உண்பவன் இருக்கு. ரொம்பையும் சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது, சாப்பிடாம இருந்தாலும் வேலை செய்ய முடியாது. வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று சாப்பிடாம பட்டினி இருந்தால் வேலை செய்ய முடியாது, ஓவராக சாப்பிட்டேன்னு வேலையை செய்ய முடியாது. ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா ஒரு வேலையும் செய்ய முடியாது. செஞ்சிருங்க பார்ப்போம், போய் படுக்கத்தான் சொல்லும். அதனால் என்ன மித பொக்குங்கிறார், அளவாக உண்பவன். சாப்பிடாமல் இருக்கிறதும் இருக்கிறது கூட கொஞ்சம் ஈஸி.
ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது ஈஸி. நம்ம வந்து இப்போ ஒரு 3 இட்லி 4 இட்லி தான் சாப்பிட்ணும் ஒரு உட்கார்ந்த பிறகு அங்கே இட்லி சட்னி சூடாக வந்து டேஸ்ட்டும் ஓவராக வந்துருச்சுன்னு சொன்னால் இன்னும் 5 இட்லி வைக்கலாம்னு தோணும். ஒரு அம்மா எங்கள் சாமி குருநாதருக்கே உடம்பு முடியாமல் இருந்தார். உடம்பு முடியாமல் இருக்கும்போது ராஜபாளையத்துக்கு பெரிய வீடு, அங்கே போய் நான் கூட அப்போ நான் சின்ன வயசு அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட்லி வச்சாங்க. டாக்டர் சொல்லி விட்டார், ஏன்னா அந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து என்னென்னா இவ்வளோதான் சாப்பிடணும், இதுக்கு மேலே கூடாது, கொஞ்ச நாளைக்கு கண்ட்ரோலாக இருக்குது. அவர் கண்ட்ரோல் உடையவர் தான். இந்த உடம்பு முடியாமல் வந்தோன்னு ஓவராக பசிக்குது, சாப்பிட சொல்லுது அவரை. அப்போ அந்த அம்மா வந்து கரெக்டாக 4 இட்லி வச்சாங்க, சின்ன சின்ன இட்லி வச்சுட்டு வைக்கும்போது திருப்பி அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னா 2 வைக்கினார். வைக்க மாட்டேன் எந்திரிங்கன்றுச்சு அந்த அம்மா. ஒரு சாமி குருநாதருக்கு வைக்க மாட்டேன்னு சொல்லுது அந்த அம்மா. எனக்கு ஆச்சரியமாக எனக்கு கொடுக்குது எவ்வளோ வேணாலும். கொடுக்க வேண்டியது அவருக்கு தான் கொடுக்கணும். அந்த அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லுது, சாமி டாக்டர் சொல்லியிருக்காரு நான் வைக்க மாட்டேன், இங்கே எந்திரிக்க. என்னம்மா இப்படி அப்படிங்கிறார் அவர் சாமி. அப்புறம் எந்திரிச்சிட்டார் அவர். இருந்தாலும் ஒரு சாமி தானே, கண்ட்ரோல் இருக்கலாம், இல்லாமல் இருக்காதில்ல. அப்போ அவங்க கூட பாருங்கள் அப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க. மித புக் அப்படிங்கிறார், அளவாக உண்பவன். தியானத்துக்குலாம் அது ரொம்ப முக்கியம். இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா 3க்குமே ஒத்து வரும். சில நேரங்களில் சாப்பாடே இல்லாமல் இருந்து பழகிருப்போம். இருக்க முடியுமா இல்லையா? ரொம்ப வயசான காலத்தில் இருக்க முடியாது. ஆரம்ப காலத்தில் உணவே இல்லாமல் கூட இருக்க முடியும். பிறகு அளவாக சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். நல்ல அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு. இது 2. அதே நேரத்தில் அளவாக சாப்பிட்டால் 3க்கும் உடம்பு ஒத்துக்கிறோம். குறைவாக சாப்பிட்டாலும் ஒத்துக்கிறோம், அளவாக சாப்பிட்டாலும் ஒத்துக்கிறோம், மிதமாக சாப்பிட்டாலும் ஒத்துக்கிறோம். 3க்கும் உடம்பு ஒத்துக்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ண, 2 தூக்கி போட்டோன்னுங்கிற. 1 கம்ப்ளீட்டாக வட்டி போடுறதும் கூடாது, ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடவும் கூடாது. ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா மலைப்பாம்பு தான். மலைப்பாம்பு வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா, நல்ல பாம்பு கூட ஒரு தவளையை முழுங்கிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். அந்த முழுங்கின டயத்தில் ஓடாது, வேகம் ஓட முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போ அந்த விரதம்லாம் அதுக்காகத்தான். அவ்வப்பொழுது நம்ம விரதம்லாம் இருந்து பழகிறதுலாம் அதுக்காகத்தேன்னு சொல்கிறார். எப்பயாவது ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் சாப்பிட்டா தப்பு இல்லை. தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணுங்கிறார். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு வீட்டுக்கு போகிறோம், கெஸ்ட்டு என்றைக்கோ மாதம் ஒரு நாள் ஏதோ பரவாயில்லை, அவங்களுடைய வற்புறுத்தல் கொஞ்சம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போயிட்டு அப்புறம் சாமி இப்படியெல்லாம் சொல்கிறாருன்னா அந்த விதத்துக்கு வரமாட்டேங்க. என்ன சில நேரங்கள் அப்படி இருக்கணும், அளவாக நம்ம இருக்க வேண்டும். ஹிதம் அது மட்டுமல்ல, அந்த உணவு ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும்ங்கிறார். அளவாக இருக்கிறது மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த உணவு வந்து ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும், வயதிற்கு தகுந்த உணவாகவும் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா என்ன வருங்கிறனா, நித்ரான்னு ஒரு தோஷம் வரும், சோம்பல்ங்கிற ஒரு தோஷம் வரும். அதிகமாக சாப்பிட்டா நித்ரா தூக்கம் வந்துடும், குறைவாக சாப்பிட்டா சோம்பல் வந்துடும், சோர்வு வந்துவிடும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மிதமாக உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருந்தோம்னு சொன்னால் ரஜோகுண தூண்டுதல் இருந்தும் தமோகுண தூண்டுதல் இருந்தும் நாம் விடுதலை அடையலாம். சில நேரங்களில் இந்த பொங்கல் இருக்குது பார்த்தீங்களா, பொங்கல் காலையில் சாப்பிட்டோம்னா கிளாஸில் வந்து உட்கார முடியாது. பொங்கலுக்கு ஒரு பேர் இருக்குது ஆசிரமங்களில், ஸ்லீப்பிங் டோஸ்ன்னு பேர் இருக்குது. அந்த கேம்பெல்லாம் நடக்கும்போது, கேம்ப் நடக்கும் ஆசிரமங்களில், ரிஷிகேஷ் சாமி கூட போயிருப்போம். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பொங்கல் போட்டு சாப்பிட்டு முடிஞ்சவொன்னா 9 மணிக்கு சாப்பாடு முடிஞ்சிருக்கும், 9:30 கிளாஸ் வச்சுருப்பார். 9 to 10:30 கிளாஸ் இருக்கும் ஒரு கிளாஸு. அன்றைக்கி பொங்கல் போட்டோன்னே பாதி பேருக்கு தூக்கம்தான் வரும். ஏன்னா அன்றைக்கி என்ன டிஃபன் ஸ்லீப்பிங் டோஸான்னு கேட்பாங்க சாமியை. ஏன்னா அப்படியெல்லாம் என்ன பண்ணணும், அந்த மாதிரி உணவாக இருந்ததுன்னா கம்மியாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, தூக்கம் வராது, ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். அப்போ இந்த உணவு விஷயங்கள் வந்து நம்மளை ரொம்ப பாதிக்கும். அதில் ரொம்ப கண்ட்ரோலாக ஆரோக்கியமான உணவாக இருக்கணும், அளவான உணவாக இருக்கணும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஹிதம் தரக்கூடிய, ரொம்ப காரம் ரொம்ப புளிப்பு இதெல்லாம் வந்து ரஜோகுண தூண்டுதலாக இருக்கும். இதெல்லாம் ஒரு லிமிட்டாக இருந்ததுன்னு சொன்னால் எப்பயுமே மனசும் ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், தியானம் என்பதற்கு சரியாக இருக்கும். இப்படி ஹிதமாக உண்பவன், இது 14வது பண்பு. அடுத்து 15வது ஒன்று சமகன் இருக்கு. இதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.